Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Rabbil Alamin, wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لكي لا تحزنوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم. قال النبي صلى الله عليه وسلم قل قدر الله ما شاء فعله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இந்த உலகமும் இந்த உலக வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமானது, மிகவும் மனிதனது வாழ்க்கையிலே அவன் நினைத்ததற்கு மாற்றமாக விளையாடக்கூடியது. அவன் நினைத்த பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்திட முடியாது. எல்லாமே அவன் நினைத்ததற்கு மாற்றமாகவே நடக்கும். எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அவன் நினைத்ததற்கு மாற்றமாக நடக்கும் என்றால், இறைவன் இருக்கிறானா இல்லையா என்கிற சந்தேகம் ஏற்படுகின்ற அளவுக்கெல்லாம் நடக்கும். ஆனால் இப்படி மாற்றமாக நடப்பதுதான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் சகல சக்தன், அவன் நாடியதுதான் நடக்கும், நீ அவனது அடியான் மட்டும்தான், நீ அல்லாஹ் அல்ல, நீ நாடியதெல்லாம் நடந்து விடாது, நீ நினைத்ததெல்லாம் நடந்து விடாது, உனக்கு மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் நடத்தாட்டுகிறான், அவன் இயக்குகிறான், நீ இயங்குகிறாய். அவன் நினைத்ததுதான் நடக்குமே தவிர நீ நினைத்ததெல்லாம் நடக்காது என்று நடக்காமல் ஆக்கி அவன் தான் இருப்பதை நிரூபணம் செய்கிறான். எனவேதான் எந்த ஒரு காலம், நேரம், குறிப்பிட்ட வஸ்துகள், மனிதர்கள் என்று யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதிக்கிறது. காலம் காலமாக இந்த சஃபர் மாதம் வருகிற போதெல்லாம் லா சஃபர வலா தியரத வலா ஹாம்ம என்று ஒவ்வொரு பிரசங்கமும் நடைபெறும். சஃபர் மாதம் பீடை அல்ல, சஃபர் மாதத்தை பீடையாக கருதினார்கள். ஆனால் சஃபர் மாதம் பீடை அல்ல. பறவைகளை வைத்து நீங்கள் குறி பார்க்காதீர்கள், நீங்கள் ஜோசியம் பார்க்காதீர்கள், நேரம் காலங்களை நீங்கள் பிரிக்காதீர்கள். இது ராகு காலம், இது யமகண்டம், இது சனியன், அது அப்படி, இது எப்படி என்று நீங்கள் பிரிக்காதீர்கள். அனைத்தையும் நிகழ்த்துபவன் அல்லாஹ். கொல் நபியே, நீங்கள் சொல்லிவிடுங்கள், குல்லும் மின் இந்தில்லாஹ், அனைத்தும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்துதான் நடக்கிறது. அனைத்துமே அல்லாஹ்வின் தரப்பிலே நடக்கும் போது மனிதன் என்ன சொல்ல வேண்டும்? லவ் அன்னி ஃபஅல்து லகான கதா வ கதா, நான் மட்டும் அப்படி செய்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? நான் மட்டும் அங்கே இருந்திருந்தால் இப்படி நடக்க விட்டிருப்பேனா?
நான் மட்டும் அந்த இடத்தில் இப்படி நான் பேசி இருந்தால் நிலைமை என்ன ஆகும்? மனிதன் தனது பேச்சை, தன்னுடைய ஹுசூர், தன்னுடைய வருகையை, தன்னுடைய ஹாசிரியை, தனக்குள்ள அந்தஸ்தை, தனக்குள்ள அறிவை, ஆற்றலை, அதிகாரத்தை முன்வைத்து அல்லாஹ்வையே என்னால் மிகைக்க முடியும் என்கிற அளவுக்கு பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்களேயானால் நீங்கள் அல்லாஹ்வை மறுக்கின்ற ஃபிரௌனாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ்வை ஃபிரௌன் மறுக்கவில்லை, அல்லாஹ்வை ஃபிரௌன் மறுக்கவில்லை, அவனை விட பெரிய இறைவன் நான் என்றான். அன ரப்புக்குமுல் அலா என்றான். நான் அல்லாஹ்வை மறுக்கவில்லை, அவனையும் தாண்டிய பவர் உள்ளவன் என்றான். இரவெல்லாம் அழுவான், யா அல்லாஹ், மக்களிடத்திலே நாளை மழை பொழியும் என்று சொல்லிவிட்டேன், எப்படியாவது மழையை பொழிய வைரப்பே என்று அழுவான். அவன் அழுததற்காக வேண்டி அல்லாஹ் மழையை பொழிய வைத்து அவனது அதிகாரத்தை தக்க வைத்தான். அவன் சொன்ன வார்த்தையை உண்மைப்படுத்தினான். எதற்காக? ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உணவு தருகிறானே என்பதற்காக. அந்த ஏழைகளை எல்லாம் உள்ளத்தில் ஒன்று கூட்டி அவர்களை எல்லாம் சாப்பிட வைத்து அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து ஆனந்தப்படுவானாம். அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அவன் சிறிதளவு சாப்பிடுவானாம். இந்த தன்மையை பார்த்த ரப்பு, இவனுக்கு இந்த தன்மை இது ரஸாக்கியத்தினுடைய தன்மை அல்லவா, இது அல்லாஹ்வுடைய தன்மை அல்லவா? அல்லாஹ் கொடுத்து மகிழ்பவன், இவன் அடியானாக இருந்து கூட கொடுத்து மகிழ்கிறானே என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவனை விட்டு வைத்தானாம். ஃபிரௌனுடைய துஆ, ஃபிரௌனுடைய இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து மழையை தருவானாம். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பத்துமாவை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பானாம். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம். யார் துஆ செய்வது? ஹதரத் மூஸா கலீமுல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள். அவனது பொருளை, அவனது சாம்ராஜ்யத்தை, அவனது கோட்டை கொத்தளங்களை, அவனுக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய அந்த மாட்சிமை, ஆட்சி, இவைகளை எல்லாம் அழித்திடுறப்பே. அப்படி நீ அழித்தால்தான் என் சொல்லை அவன் கேட்பான். என் சொல்ல மதிக்கவே மாட்டான் சொல்லி 40 ஆண்டுகள் கழித்து தான் அல்லாஹ் தண்டனையை இறக்கினான். அப்படி என்றால் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுமே என்ன அழகாக சொன்னார். ஒவ்வொரு மனிதனுமே ஃபிரௌனாகத்தான் இருக்கிறான். ஆனால் ஃபிரௌனுக்கு பல உதவிகள் செய்யப்பட்ட காரணத்தால் அவன் தன்னை ரப்பென்று சொல்லிவிட்டான். அப்படி உதவிகள் இல்லாத காரணத்தால் நாம் எல்லாம் அமைதியாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாமும் அதைத்தான் சொல்லி இருப்போம் என்று ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் நினைத்ததெல்லாம் நடந்துவிட வேண்டும் என்றால் என்ன பொருள் அதற்கு? ரப்பென்று தானே பொருள் பெரியவர்களே. லவ் அன்னி ஃபஅல்து, நான் மட்டும் அப்படி செய்வேனேயானால் இப்படி எல்லாம் நடந்திருக்கும். சரி போனா போகட்டும் நான் விட்டுட்டேன். நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், நடக்கிறதே வேற என்கிறான். இதெல்லாம் என்ன வார்த்தை? ஃபிரௌனை சார்ந்த வார்த்தை. நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நான் இங்கே சட்டையை மாட்டினேன், நான் மட்டும் சட்டையை அங்கே மாட்டி இருந்தால் திருடு போயிருக்கார். ஆனால் சட்டையை இங்கே மாட்டினேன், ஜன்னல் வழியாக எடுத்துக்கொண்டான், திருடி விட்டான். அங்கே மாட்ட வைத்தவனே ரப்புதானே என்கிற எண்ணம் எவருக்கும் வருவதில்லை. கையில் இருந்த கூஜா கீழே விழுந்து உடைத்தது. பதட்டத்திலே பதறி போனார் காதி. மஹ்பூப் சுபஹானி, மாஷூக் ரஹ்மானி, முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு முன்னால் வந்து பதறி போய் நின்றார். என்னப்பா ஆனது என்று கேட்டார். बहुत दिनों से आपके इस्तेमाल में था कूजा और नीचे गिरकर फूट गया, नीचे गिरकर टूट गया. கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு உங்க கூஜா. நீண்ட நாட்களாக நீங்க புலங்கிக்கிட்டு இருந்த கூஜா உடைஞ்சு போச்சு.
நீங்க என்ன செய்வீங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா நீங்க பத்துவா செஞ்சா கபூல் ஆயிரும், நீங்க துவா செஞ்சா கபூல் ஆயிரும். உங்க பூஜாவை உடைச்சிட்டுனேன்னு பயமா இருக்குன்னு மஹ்பூபி சுப்ஹானி சொன்னாங்க, பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. உஸ்கா கதர் खत्म हो गया, उसका साल खत्म हो गया, उसका हयात खत्म हो गया, अल्लाह का तकदीर पर राजी हो जा. அல்லாஹ் இதைத்தான் விரும்புகிறான் என்கிற போது அதனுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டதப்பா. இதுக்கு மேல அதை நீ தொடச்சு வச்சாலும் விழுகத்தான் செய்யும், உடையத்தான் செய்யும். அது உடைய வேண்டிய நேரம் வந்தது, உடைந்து விட்டது. எனவே நீ கவனமாக பிடித்திருக்க வேண்டும். நீ கவனமாக பிடித்தாலும் கூட அது உடையத்தான் செய்யும் போ என்றார்கள். மனிதனது வாழ்க்கை இவ்வளவுதான் என்பதை காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல், நீங்கள் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், எது நடந்தாலும் சொல்லுங்கள், கத்தரல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல, அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயம் செய்து விட்டான், அவன் நிர்ணயம் செய்ததை நடத்தி காட்டிவிட்டான் என்று சொல்லி முடித்திடுங்கள். அப்படி நீங்கள் முடித்தால் அடுத்தடுத்த காரியத்தை நோக்கி செல்வது உங்களுக்கு லேசாகிவிடும். இல்லை என்றால் வாழ்க்கை உங்களுக்கு பாரமாக மாறிவிடும். அடுத்தடுத்த இலக்கை நோக்கி போக முடியாமல் போய்விடும். லிக்கைலா, அல்லாஹ் சொல்கின்றான், லிக்கைலா தஹ்ஸனு அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். நீங்க கவலைப்படக்கூடாது. கையில கிடைச்சதை இழக்கும் போது அடடா நம்மள்ட்ட போயிடுச்சே, இந்த கவலை வரக்கூடாதுன்றதுக்காகவும் கையில கிடைச்சதை நினைச்சு கிடைச்சிருச்சு 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 அவ்வளவுதான், நான் மேல வந்துட்டேன், நான் அதிகாரி ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி கொண்டாடக்கூடாது. எந்த நேரத்திலும் உம்மிடமிருந்து விடைபெற்று போய்விடலாம். கிடைத்தது போய்விடலாம். எதெல்லாம் கிடைத்ததோ அது நிரந்தரமல்ல. அப்படி போகின்ற நேரத்திலே நீ கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் விதியை ஏற்படுத்தினேன் என்று அல்லாஹ். அப்படி என்றால் இந்த விதி என்பது எவ்வளவு முக்கியமானது. அதை நம்பியவன் தான் முஸ்லிம், அதை நம்பியவன் தான் முஃமின். அதன் மீது இருக்கிற காரணத்தினால்தான் நாம் எத்தனையோ இழப்புகளை அது இழப்பாகவே கருதவில்லை. பாருங்கள், பலஸ்தீனத்திலே கட்டிடங்கள் இடிந்து கிடக்கின்றன. எந்த இடத்திலேயும் வாழ முடியாத நிலையாக இருக்கிறது. அதற்கு மத்தியிலே ரமலானை வரவேற்று தோரணம் கட்டி அவர்கள் அங்கே சந்தோஷத்தை கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் பெரியவர்களே? அல்லாஹ்னே தியா, அல்லாஹ்னே லியா, அல்லாஹ்னே பிர் தேகா, அல்லாஹ்னே பிர் லேகா. இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் முஃமின்களுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஹாஸ்பிட்டலிலே இறந்து விட்டார். அப்படி இறந்து விட்ட நேரத்தில் அந்த இறந்தவரின் சொந்தக்காரர்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்களாக இருந்தாலோ அல்லது முஷ்ரிக்கீன்களாக இருந்தாலோ என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் சரியில்லைங்க, டாக்டர்கள் சரியில்லைங்க, கவனிப்பே சரியில்லைங்க, கூட்டு பார்த்து 3 மணி நேரம் கழிச்சுதாங்க வந்து பார்த்தாங்க, அதுக்கிடையில ரூபு போயிடுச்சுங்க, சரியான பராமரிப்பு இல்லைங்க, பெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெளியில தாங்க படுக்க வச்சிருந்தோம். ஏங்க, இந்த தொற்று நோய் காலத்திலே எப்படி இருந்தது நிலை ஞாபகத்தில் இருக்க வேண்டும். கொரோனா காலத்திலே பெட்டுகள் இல்லாமல் ஆங்காங்கே படுக்க வைத்த காலம், கொரோனா காலத்திலே பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இல்லை என்று சொன்ன காலம், மரணத்தை விட்டால் அவர்களை கொண்டு போய் அடக்க முடியாத காலம். எப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் நினைவில் பாருங்கள். அந்த இறந்துவிட்ட மனிதர் சம்பந்தமாக இத்துணை பேச்சுக்கள் பேசுகின்ற ஒரு மனிதன் இறை மறுப்பாளனாக இருப்பான் அல்லது பல இறை கொள்கை கொண்டவனாக இருப்பான். ஆனால் முஸ்லிம் ஒரே வார்த்தையில் முடித்து விடுவான், अल्लाह ने जो चाहा वो कर कर दिखा दिया, कद्दरल्लाहु मा शाअ फअल। हमारी हाथ की बात नहीं, हमारी बस की बात नहीं, हमारी ताकत में नहीं, जो अल्लाह ने दिया अल्लाह ने लिया। ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அவன் எதை விரும்பினானோ அதைத்தான் நடத்தி முடிப்பான். நாம் என்ன செய்ய வேண்டும்? அஸ்ஸஅயு மின்னா
வல் இத்மாமு மினல்லாஹ், முயற்சி மட்டும்தான் நம் கையிலே தவிர முடிவு அவன் கையில் தான். அந்த முடிவை ஏற்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நான் என்ன முடிவை ஏற்படுத்தினேனோ அந்த முடிவை ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷமாகி விடுகிறான். அந்த முடிவிலே நாம் ஏதேனும் கருத்துக்கள் தெரிவிப்பது. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே, அவனுடைய தக்தீரிலே நான் கருத்துக்கள் சொல்வதை விட எனது நாக்கிலே நெருப்பு கங்கை வைப்பதை நான் விரும்புகிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே நாம் எந்த கருத்தையும் சொல்வதற்கு துணிவே ஏற்படக்கூடாது. நாம் கருத்து கூட சொல்லக்கூடாது. அது இப்படி இருந்திருக்கலாம் அல்லது அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கலாம், இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்வீர்களானால் தஃப்தஹு அமல ஷைத்தான், இது ஷைத்தானின் செயலை திறந்துவிடும். ஷைத்தான் நமக்கு கூட்டாளியாக ஆயிடுவான். அவன் சொல்லுவான், சரியா சொன்னீங்க, உங்க கருத்து ரொம்ப சூப்பரா இருக்கு, இதைத்தான் நானும் ரப்பிட்ட சொன்னேன், ஆனா ரப்பு ஏற்காம என்ன மருதூதாக ஆக்கி என்ன சோனத்திலிருந்து வெளியாக்கிட்டான். அதனால் நீங்க எனக்கு கூட்டாளி தான், கரெக்டா சொல்றீங்க. நானும் இப்படிதான் கருத்து தான் சொன்னேன் ரப்பிட்ட. ரப்பே, என்னை எதனால் படைத்தாய் என்று கேட்டேன். உன்னை நான் நெருப்பினால் படைத்தேன் என்றான். ஆதமை எதனால் படைத்தாய் என்று கேட்டேன். மண்ணினால் படைத்தேன் என்றான். மண்ணை மேல் நோக்கி போட்டால் அது எங்கே வரும் என்று கேட்டேன். கீழ் நோக்கி வரும் என்றான். நீ படைத்த நெருப்பை பற்ற வைத்தால் அது எங்கே போகும் என்று கேட்டேன். மேல் நோக்கி போகும் என்றான். மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒன்று கீழ் நோக்கி வரக்கூடிய ஒன்றுக்கு சஜ்தா செய்யலாமா என்று கேட்டேன் நம்மிடத்திலே. அரே மர்தூத், நிக்கல் जा रहे जन्नत से, शैतान मेरे पास लॉजिक बात करता है, என்னிடத்துல லாஜிக்கா பேசுகிறாய். இந்த நதீஜா சுகுரா குபுரா அமைச்சு பேசின முதல் ஷைத்தான் தான். எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையிலே நீரும் அப்படி கருத்துக்களை சொல்லாதே. ரப்புடைய அந்த தக்தீரை ஏற்றுக்கொள். ஏற்காமல் ஒன்றுமே இல்லை. இல்லை, நான் ஏற்க முடியாது என்கிற காரணத்தால் விட்டு விடுவானா? இல்லை, அதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்ன காரணத்தால் சங்கைப்படுத்தி விடுவானா? எப்படியும் அவன் நினைத்ததுதான் நடக்க போகிறது என்கிற போது जो भी होता है वही होता है, जो मंजूर खुदा होता है मैं उसको कबूल करता हूँ, मैं सर झुकाकर कबूल करता हूँ, मेरे दिल से कबूल करता हूँ. என் உள்ளத்தால ஏற்கிறேன், தலை குனிஞ்சு ஏற்கிறேன். என் அறிவோ எனது ஆற்றலோ எனது திறமையோ ஒன்றுக்கும் உதவாத ரப்பே, நீ என்ன நாடுகிறாயோ அதுதான் நடக்கும் ரப்பே. அப்படியே கபிழ்ச்சி. ஒருவன் திருடி விட்டான், அவனது கையை துண்டிக்க வேண்டும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வர சொல்லி அவனை இழுத்து வந்தார்கள். அந்த கையை துண்டிப்பதற்கு முன்னால் சிறிது நேரம் பேசுவார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தண்டனை யாருக்கு தரப்போகிறோமோ அந்த கைதியிடத்தில் 2 வார்த்தை பேசுவது வழக்கம். உனது மனநிலை என்ன? நீ என்ன நினைக்கிறாய்? இப்படி ஒரு தண்டனை உனக்கு வழங்கப்பட போகிறதே, நீ செய்த குற்றம் குற்றம்தான் என்று உனது உள்ளத்துக்கு படுகிறதா? நீ செய்தது சரியா தவறா? இப்படி நீ செய்யலாமா? உனக்கு நாங்கள் இந்த தண்டனை தருகிறோமே, உன் மீது எந்த வெறுப்பும் எங்களுக்கு இல்லை, நீ ஒன்றும் எங்களுக்கு துஷ்மன் இல்லை, அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக தருகிறோம், ஏற்றுக்கொள்கிறாயா? இப்படி கொஞ்ச நேரம் பேசுவான். அப்படி பேசுகிற நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், தக்தீர்ல இல்லாம நான் நடந்துருச்சு கேட்டான். என்ன சொன்னான்? தக்தீரில் இல்லாமலா நான் திருடினேன், நான் திருடுவேன் என்று எழுதப்பட்டிருந்தது, திருடிவிட்டேன். உண்மைதான், ஹதீஸிலே வருகிறது, உன் மீது நீ ஜினா செய்வாய் என்று எழுதப்பட்டிருந்தால் நீ ஜினா செய்தே தீருவாய் என்று ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க. நீ இந்த காரியத்தை செய்வாய், அதன் மூலமாக நீ கேவலப்படுத்தப்படுவாய் என்று நம் விஷயத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது நிகழ்ந்தே தீரும் என்றார்கள். அப்படி என்றால் நாம் என்ன துஆ செய்ய வேண்டும்? ரப்பே, என் மீது நீ கேவலத்தை எழுதி இருந்தால் அதை கண்ணியமாக மாற்றிவிட ரப்பே.
நான் குற்றங்கள் புரிவேன் என்று எழுதியிருந்தால் அந்த குற்றங்களை நீக்கி நன்மைகள் செய்வேன் என்று எழுதிவிடு ரப்பே. தக்தீர்களை எழுதக்கூடியவனே, அதை மாற்றுகின்ற சக்தியும் உனக்கு இருக்கல்லவா ரப்பே. என் தாய் தந்தையர்களின் பொருட்டினால், என்னை உருவாக்கிய ஆசான்களின் பொருட்டினால், நல்லோர்கள் நாதாக்களின் பொருட்டினால், உன்னுடைய ஹபீபின் பொருட்டினால், பத்ரியன்களின் பொருட்டினால் ரப்பே, உன்னுடைய தனிப்பட்ட குதிரத்தினால், உன்னுடைய தனிப்பட்ட ரஹ்மத்தினால் என்னுடைய கேவலத்தை கண்ணியமாக மாற்றிவிடு ரப்பே. எனக்கு பயங்கரமான விபத்து ஏற்பட்டு மரணம் நிகழும் என்று நீ எழுதியிருந்தால் சஹி சலாமத்தாக கலிமாவோடு மரணம் நிகழும் என்று எழுதிவிடு ரப்பே. நீ மாற்றிவிடு ரப்பே என்று கேட்கின்ற உரிமை நமக்கு இருக்கிறது. ஆனால் எழுதப்பட்டது நிகழும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆக்கள் கேட்கிற போது அதை கூட மாற்றிவிடும், அந்த பிரார்த்தனை மாற்றிவிடும் என்றார். அத்துஆவு, நீங்கள் செய்கின்ற துஆக்கள் யுரத்துல் கதா, கதாவை கூட மாற்றப்பட்டு விடும். அந்த துஆவின் மூலமாக கதா கூட மாற்றப்பட்டு விடும் என்றார். அப்படி என்றால் நல்லோர்கள் நாதாக்களுடைய துஆக்களை வாங்க வேண்டும். அந்த துஆக்களின் மூலமாக கதாவே மாறிவிடும். இப்பொழுது கை துண்டிக்கப்பட போகிறது. அவரிடத்தில் கேட்டார்கள், உனது மனநிலை என்ன என்று. இல்லை, தக்தீரில் உள்ளதுதானே நடந்திருக்கிறது, அதற்கு என்னை நீங்கள் தண்டிக்கிறீர்களே. உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன அழகான வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? எப்பொழுது நீ திருடுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த திருட்டுக்காக உனது கை துண்டிக்கப்படும் என்றும் எழுதியிருக்கிறது. அதைத்தான் நான் நிறைவேற்றுகிறேன். जो कला में लिखा था, जो तकदीर में लिखा है, वही मैं करता हूँ. உன்னுடைய தக்தீரிலே நீ திருடுவாய் என்று எழுதப்பட்டிருப்பதை போல அந்த திருட்டுக்காக நீ பிடிக்கப்படுவாய் என்றும் எழுதப்பட்டிருந்தது, அதற்காக கை துண்டிக்கப்படும் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அதைத்தான் நான் இங்கே செய்திருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் ஓடுகிறான், உழைக்கின்றான், கஷ்டப்படுகின்றான், மெனக்கேடு கெடுகிறான், தத்பீர் செய்கிறான், பிளானிங் போடுகிறான், ஐடியா என்று எத்தனையோ விஷயங்கள் மனித வாழ்க்கையில். ஃபியூச்சர் பிளானிங் என்கிறான், எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் என்கிறான். இவைகள் எல்லாம் என்ன? இவைகள் எல்லாம் சரியா தவறா? இவைகள் எல்லாம் செய்வதிலே ஏதாவது புண்ணியம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக புண்ணியம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? கலா, நமது விதி என்ன என்று நமக்கு தெரிவதே இல்லை. முயற்சிகளின் முடிவிலே காரியங்கள் முடியற்ற போதுதான் அல்லாஹ் இப்படித்தான் நாடி இருக்கிறானோ, அல்லாஹ் இப்படித்தான் விரும்பி இருக்கிறானோ என்பது எப்பொழுதுதான் தெரிய வரும்? காரியத்தின் முடிவில் தான் தெரிய வரும். இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், வண்டியில போய்கொண்டிருக்கிறோம். அப்படி போய்கொண்டே இருக்கிற நேரத்தில் நமது வலது பக்கமும் வண்டி வருகிறது, இடது பக்கத்திலேயும் வண்டிகள் வருகிறது. போய்கொண்டே இருக்கிற நேரத்தில் முன்னால் ஒரு பள்ளம், கடுமையான பள்ளம். அந்த பள்ளத்தை பார்க்கிறான். அடடா, இந்த பள்ளத்துல போனோம்னா வண்டி மீண்டும் எழுது மேல வராத போல் தெரியுதே, இந்த பள்ளத்துக்குள்ள இறக்கி ஏத்த முடியுமா? அடடா, இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்கு, இந்த பள்ளத்துக்குள்ள நம்ம இறங்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பள்ளத்துக்கு பக்கத்துல போறான். இந்த ரெண்டு பக்கமும் வந்த வண்டிகள் கொஞ்சம் அப்படியே அணுச்ச போறதுனால நிர்பந்தமா பள்ளத்துல இறங்கி பள்ளம் என்று பார்த்தான். பள்ளத்தில் இறங்கக்கூடாது என்று நினைத்தான். பள்ளத்தில் இறங்க மாட்டேன் என்று முடிவெடுத்தான். இவைகள் எல்லாத்துக்கும் பேர் என்ன தெரியுங்களா? தத்பீர். ஆனா பள்ளத்தில் இறங்கி ஏறனா பாத்தீங்களா, அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? தக்தீர். பள்ளத்தை பார்ப்பது தத்பீர், பள்ளத்தில் நான் இறங்க மாட்டேன் என்று நினைப்பது தத்பீர், நான் பள்ளத்துக்குள் இறங்கவே மாட்டேன் என்று உறுதி எடுப்பது தத்பீர். இவைகள் எல்லாத்தையும் தாண்டியதுதான் தக்தீர். ஜரா உத்தர் கர் ஜாओ, உள்ள இறங்கி ஏறார். நிர்பந்தமா ரெண்டு பக்கமா வண்டி. இப்ப ஒரு பள்ளத்துல மட்டும் இறங்கல, ஒண்ணு இந்த வண்டியில போதுவார் அல்லது அந்த வண்டியில போதுவார். அதை விட ரொம்ப நல்லதா போச்சு, பள்ளத்துல இறங்கியே நான் ஏறிடுறேன். மனிதனோட வாழ்க்கை இவ்வளவுதான். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஹுதுஹுது என்கிற பறவை இருந்தது. அந்த பறவைக்கு அல்லாஹ் எவ்வளவு சக்தி வைத்திருந்தார் தெரியுமா?
எப்பொழுதுமே தோள்பட்டையில அமர்ந்திருக்கும். அதை கொஞ்சம் கீழே இறக்கி பூமியிலே விடுவார்கள். அந்த பூமியை அப்படியே கொத்தி கொத்தி பல இடங்களுக்கு சென்று விட்டு ஏதேனும் ஒரு இடத்திலேயே கொத்தும். சொல்லும், இந்த இடத்திலே நீர் இருக்கிறது, அது இவ்வளவு தூரத்திலே இருக்கிறது, அந்த தண்ணீர் உப்பு கரிக்கக்கூடியதாக இருக்கிறது, இந்த இடத்தில் உள்ள தண்ணீர் இனிப்பான தண்ணீராக இருக்கிறது, இதிலே சுனை நன்றாக இருக்கிறது, அதிலே தண்ணீர் ஓட்டம் விட்டு விட்டு தான் வருகிறது, அனைத்து தகவல்களையும் சொல்லும். எப்படிப்பட்ட ஒரு அழகான ஜீவன்! இந்த ஜீவனுக்கு முன்னால் நமது அறிவு என்ன, நமது ஆற்றல் என்ன, நமது கண்டுபிடிப்பு என்ன, எல்லாமே தோற்று போகும். அந்த சின்ன சிறு குருவி அந்த புதுவது பறவை இடத்திலே கேட்கப்பட்டதா, உனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறதே, இவ்வளவு அறிவு இருக்கிறதே, பூமிக்கடியில் போகக்கூடிய தண்ணீரை பார்க்கிறாய், அது எப்படி போகிறது என்று நீரோட்டத்தை கண்டுபிடிக்கிறாய். ஆனால் ஒரு வேடன் வலை விரித்தால் அதுல போய் சிக்கிக்கிறையே, உனக்கு அந்த வலை தெரியலையா? கண்ணு என்ன குருடா உனக்கு? இவ்வளவு பெரிய வலை விரிச்சிருக்கிறான், அது பூமிக்கு மேல விரிச்சிருக்கிறான், பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை கண்டுபிடிக்கிற உனக்கு இந்த வலையை பார்க்க முடியலையா? அது சொன்னதான் உண்மைதான், உண்மைதான். உள்ளே இருக்கிற தண்ணீரை நான் பார்க்கிறேன், அதனுடைய ஓட்டத்தை நான் அறிகிறேன் என்றால் இது இறைவன் எனக்கு தந்த மதி. ஆனால் இந்த வலையில சிக்கிக்கணும் அப்படின்றது என் விதி என்றார். இந்த தண்ணீரின் ஓட்டத்தை அறிந்து கொள்வது அறிவு. இந்த அறிவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஆனா தெரிஞ்சே போய் அந்த வலையில சிக்கிறேன் பாருங்க, இதுதான் என்னுடைய விதி என்றதான். இது மனித வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். मुझे अच्छा मालूम हो तो गिर गए भाई, मैं अच्छा मालूम हो तो देखो फंस गया भाई. எனக்கு நல்லா தெரியும் திரும்ப ரிட்டர்ன் தர மாட்டான்னு தெரியும், ஆனா கொடுத்து மாட்டிக்கிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் இதுல சிக்கனமா சரி வராதுன்னு ஆனா சிக்கிக்கிட்டேன் பாய். என்ன செய்வது? மனித வாழ்க்கையிலே அவன் சிக்கித்தான் தீர வேண்டும் என்றால் அவன் சிக்கித்தான் ஆவான், அவன் தவித்துத்தான் ஆக வேண்டும் என்றால் அவன் தவித்துத்தான் போவான். அவனுக்கு என்ன நிகழுமோ அது நிகழ்ந்தே தீரும். இப்ராஹிம் அவர்கள் இறந்த போது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் வந்து சொன்னார்கள், என் மகனே இப்ராஹிமே, நீ இறந்தது மிகவும் கவலையாகத்தான் இருக்கிறது, கல்வெல்லாம் வேதனையாகத்தான் இருக்கிறது. பார், என் கண்கள் இந்த கண்ணீர் வடிவதை பார், எவ்வளவு கண்ணீர் வடிகிறது, கல்வ தாங்கவில்லை, மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. எல்லாமே உண்மைதான். இருந்தாலும் நீ இறந்ததற்காக வேண்டி எனது நாவிலிருந்து அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற எந்த வார்த்தைகளும் வராது. எனது நாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தக்தீருக்கு புறம்பான எந்த வார்த்தைகளும் என் நாவிலிருந்து வராது. கவலை இருக்கிறது, கண்ணீர் வடிக்கிறேன், ஆனால் நாவிலிருந்து தக்தீருக்கு புறம்பாக நான் பேச மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வெளியே வந்தால் அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருந்தது. சஹாபிகள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள், நபி அவர்களின் மகனார் இறந்ததினால் சூரிய கிரகணமே வந்துவிட்டது என்று. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒருவர் என் மகன், அவருடைய ரூஹ் பிரிவதற்கும் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கும் என்னங்க சம்பந்தம்? இந்த சூரிய கிரகணம் ஏற்படுவது அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளது. எனவே அது தனி, இது தனி, இரண்டையும் முடிச்சு போடாதீர்கள். ஆனா நாம எத்தனை இடங்கள்ல எத்தனை விஷயங்கள்ல நாம முடிச்சு போட்டே பழகிட்டோம். எனக்கு நல்லா தெரியுங்க, அவர் வந்துட்டு போனாரு, எனக்கு அப்பவே ஒரு மாதிரி கை கால்னா விளவெடுத்து போச்சு. அவரை வந்துட்டு போனாருங்க, வீட்டுல இருந்த பறக்கத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாருங்க. அப்படி வந்தவர் குரு குருன்னு பார்த்தாருங்க, வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஜுரம் வந்துருச்சுங்க. வந்தவர் பார்த்தாரு, இப்படி பேசினாரு, அந்த பேச்சே சரியில்லைங்க. 2 நாள் எங்களுக்கு லூஸ் மோஷனா போச்சுங்க. இப்படி இவருக்கு லூஸ் மோஷன் போனதுக்கு அவர் தான் காரணம், வீட்டுல இருக்கிற பறக்கத்தை எடுபடுறதுக்கு அவர் தான் காரணம், வீட்டுல இருக்கக்கூடிய ரஹ்மத்துகள் நீங்கிறதுக்கு இவர் தான் காரணம். அப்ப இவர் தான் அவர் தான் அவர் தான். அப்ப அல்லாஹ் யாரு? இவர்கள் தான் அல்லாஹ்வா? சரி, நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால் இவர்களின் மூலமாக இடைஞ்சல்கள் ஏற்படுமா படாதா?
இவர்களின் மூலமா கஷ்டங்கள் உண்டா இல்லையா? அப்படி ஒருவர் ஆச்சரியமாக பார்த்ததினால் அந்த ஆச்சரியத்தின் வெளிப்பாடு அங்கே நிகழுமா நிகழாதா? இதை நாம் தக்தீரிலே சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா என்றால் இதையும் தக்தீரிலே சேர்த்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எவரை சந்திக்க சென்றாலும், நீங்கள் எங்கே போனாலும் அங்குள்ள நிகழ்வுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தினால் அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்தாதீர்கள், பாரக்கல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள். அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி விடாதீர்கள், அவர்களை ஆச்சரிய கண் கொண்டு பார்த்து விடாதீர்கள், அவர்களது எதிர்கால வாழ்க்கையை முடக்கி விடாதீர்கள். இந்த ஹதீஸை நாம் எதிரே சேர்ப்பது, அல்லாஹ் சொல்லுகின்றான், உன்னுடைய கண்களுக்கு நான் இந்த சக்தியை தந்திருக்கிறேன், அதுவும் என் தக்தீரில் உள்ளது. உனது நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கு இந்த சக்தியை தந்திருக்கிறேன், அதுவும் என் தக்தீரில் உள்ளது. எனவேதான் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி அந்த ஆச்சரியத்தின் மூலமாக ஒரு முஃமினுடைய பிடரின் நரம்பை உடைத்து விடாதே, அவனது எதிர்கால வாழ்க்கையை முடக்கி விடாதே, அவனுடைய வசதி வாய்ப்புகளை நலிவடைய செய்து விடாதே, அவர்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்கி விடாதே. என்ன சொல்ல வேண்டுமா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லணும். ஆச்சரியப்பட்டவர் சொல்லாம போயிட்டாருன்னு சொன்னா நாம சொல்லிக்க வேண்டியதான். அவருக்கு தெரியாது, சொல்றதுக்கு தெரியலன்னு சொன்னா, அவர் வந்துட்டு போனாலே நமக்கு எதுன்னு கஷ்டம் வர்ற மாதிரி தெரியுதுன்னு சொன்னா உடனே அவர் வர்றாருன்னு தெரிஞ்சா வர்றதுக்கு முந்தையே சொல்லிடணும், அல்லது வந்த பிறகு அவர் சென்ற மாத்திரத்தில் சொல்லணும். எந்த அளவுக்கு என்றால், ஒருவரை சந்திக்கிறார் ஒரு நண்பர், வந்தவர் சந்தித்தவர் கேட்டார், எங்க உங்களுக்கு எல்லாம் தலைவலியே வராதா? எப்படி கேட்கிறார்? என்ன உங்களுக்கு எல்லாம் தலைவலியே வராதா? லீவே எடுக்க மாட்டீங்க? எங்க லீவ் எடுத்துக்கிட்டு அங்கேயும் ஊரை சுத்துக்கு கொஞ்ச நேரம், எப்பவுமே இப்படி கிடந்தா என்னங்க நியாயம்? உங்களுக்கு வயிற்று வலி, தலைவலி, ஜுரம், ஜலதோஷம் எதுவுமே வராதா? இந்த வார்த்தைகளே போதும், அவர் போன பிறகு மண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி என்றால் தக்தீர், இதையும் தக்தீரிலே சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவர் சொல்லுவாரே என்னால், அவரே சொல்லிவிட்டால் மாஷா அல்லாஹ் என்றாலோ பாரக்கல்லாஹ் என்று சொல்லிவிட்டாலோ அவருடைய சொற்கள் நம்மளை பாதிக்காது. இல்லை என்றால் நாம் சொல்ல வேண்டும், அவர் போனதோடு மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், இதை நாம் சொல்ல வேண்டும். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை புகழ்ந்த போது அந்த சஹாபி உடனே தனது கரத்தை பின்பக்கம் உயர்த்தி சொன்னார். ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது, யா அல்லாஹ், इसको मेरे बारे में जानकारी नहीं है, मुझे तू जानता है, मैं तुझे जानता हूँ, मेरे गुनाह क्या है मैं जानता हूँ, तू जानता है, मेरे हालत क्या है मैं जानता हूँ, तू जानता है, लेकिन इन लोगों को मालूम नहीं, इसलिए मुझे हम तो तारीफ करते हैं, सना करते हैं. யா அல்லாஹ், இவர்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியாது, என்னுடைய வெளிரங்கத்தை பார்த்துட்டு என்ன புகழ்றாங்க, என்னுடைய வெளிரங்கத்தை பார்த்துட்டு என்ன புசுருன்னு சொல்றாங்க, என்னுடைய வெளிரங்கத்தை பார்த்துட்டு என்ன ஹம்த சனா செய்யறாங்க, தாரீஃப் செய்யறாங்க. ஆனா நான் எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால இவர்கள் புகழ்ந்ததுக்காக என்ன பிடிச்சிடாத, இவர்களையும் மன்னித்திடு, அறியாமல் புகழ்ந்ததற்காக அவர்களையும் மன்னித்திடு. அந்த புகழுக்கு நான் தகுதியே இல்லைன்னு நான் ருஜு ஆகிறேன், என்னையும் மன்னிச்சிரு. அவங்க புகழ்ந்துட்டு போயிடுவாங்க, நீ என்ன பெரிய அந்த புகழுக்கு சுத்தக்காரனா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, உன்னை வச்சுக்கிறீங்க, நீ என்ன வச்சுக்காத ரப்பே, என் மேல எந்த தண்டனையை இறக்கிறாத ரப்பே என்று சஹாபாக்கள் ரப்பிடத்தில் துஆ செய்யும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி என்றால் இவைகள் எல்லாமே தக்தீர் சம்பந்தப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். ரப்பிடத்திலே நாம் மீள வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தாய் தந்தையர்களுக்கு, என் சொந்தங்களுக்கு, என் பந்தங்களுக்கு, என்னை அறிந்தவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு, உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும், என் அண்டை விட்டார்கள், சொந்தங்கள், பந்துகள், எனது ஆசான்கள் அனைவருக்கும் நீ தந்து விடு ரப்பே. ஹுஸ்னன் நஸீபி வத் தக்தீர், நசீபை அழகாக்கி தந்துடு, இன்னும் தக்தீரை அழகாக்கி கொடுத்துடு என்று நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.